ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தமிழ் சிலபஸ் அவுட் சோர்ஸ் புக் லிஸ்ட் அண்ட் சிலபஸ்ல உள்ள ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து இந்த 2025 குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு புதுசா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? தமிழ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரு ஐடியா இல்லாம இருக்கீங்களா? நான் உங்களுக்கு இந்த சிலபஸ் வச்சு ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நமக்கு தமிழ் வந்து 100 மார்க்ஸ் கேட்கறாங்க. நம்ம வந்து சிலபஸ் அவுட் சோர்ஸ் ரெண்டுமே வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காக நம்ம வந்து 6th to 12th நியூ புக்ஸ் பிளஸ் ஓல்டு புக்ஸ் அண்ட் 2005 எடிஷன்ஸ் மூணுமே வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதுல நம்ம எந்தெந்த டாபிக் எப்படி படிக்கிறது அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்ம வந்து சிலபஸ் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு சிலபஸ் படி வந்து அழகு 1 இதுல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ வந்து அழகு 1ல வந்து பிரித்தெழுது, சேர்த்தெழுது, குரல் நெறி வேறுபாடு இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் வந்து புக் பேக்ல கவர் ஆகும். நகர நகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், ஒருமை பன்மை அறிதல், வேற்றொல், வினைமுற்று, வினை எச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரச்சம் வகை அறிதல் இதெல்லாம் வந்து இலக்கணத்துல கவர் ஆகும். சோ நம்ம வந்து புக் பேக்கும் சரி இலக்கணமும் சரி ரொம்ப கிளாரிட்டியா தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வரதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அழகு 2 சொல்லகராதி இதுல வந்து நமக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. இதுல பார்த்தா ஓரெழுத்து ஒரு மொழி இது நமக்கு வந்து 7th and 8th வந்து ஒரு லெசனாவே கொடுத்துருக்காங்க. பிளஸ் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் டாபிக்ஸும் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவுட் சோர்ஸ்ல கவர் ஆகும். ++1 +2 புக்ஸ்ல வந்து கொஞ்சம் புக் பேக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுல வந்து கிளாரிட்டியா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுவும் நமக்கு புக் பேக்ஸ் எல்லாமே படிச்சு வச்சுக்கணும். மெயினா வந்து தமிழின் தொன்மை சிறப்புகள் திராவிட மொழி அப்படிங்கிறது வந்து நமக்கு யூனிட் 7ல வந்து ஒரு டாபிக்காவே கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து நமக்கு அதிகபட்சம் கேட்க வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிய செய்தல். இதுக்கு வந்து ஊடகம்க்கு வேறு பெயர் தான் வந்து தகவல் தொடர்பு சாதனம், மக்கள் குழு, அதுக்கப்புறம் மறு பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இதெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும். பிளஸ் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்ஸ் +1 +2 ஓல்டு புக்ஸ்ல வந்து கொஞ்சம் கவர் ஆகுது. நீங்க வந்து ஆர்டர் படி படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பலப்பொருள் தரும் ஒரு சொல் பொருள் தரும் ஓர் எழுத்து இதுக்கு நம்ம வந்து அவுட் சோர்ஸும் படிக்க வேண்டியிருக்கு. மெயினா நம்ம படிக்க வேண்டிய சொல்லும் பொருளும் அறிதல். இது வந்து நமக்கு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியே எப்படி பிரித்தெழுத சேர்த்தெழுத கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி சொல்லும் பொருளும் அறிதலும் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம வந்து அகைன் திரும்ப திரும்ப எவ்வளவு தூரம் படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதுல இருந்து எப்படி ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது நமக்கு சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அழகு 3 எழுதும் திறன். இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை இதெல்லாம் வந்து நமக்கு இலக்கணத்துல கவர் ஆகும். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு பின்னால இருக்கிற இலக்கணத்தை வந்து நம்ம தெளிவா படிச்சுக்கிட்ட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மரபு தமிழ் வந்து பாத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வந்து படிக்க வேண்டியிருக்கு. புக் பேக்லயும் இருக்குது, ஓல்டு எடிஷன்ஸ்லயும் கவர் ஆகுது. நம்ம பிளஸ் அவுட் சோர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டா இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து திணை மரபு உயர்த்திணை வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் வினை மரபு, தொகை மரபு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதை நம்ம அவுட் சோர்ஸ் பார்த்துக்கிட்டா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வந்து வச்சிருந்தாங்க. இப்போ வந்து விலங்குகளோட இளமை பெயர்கள், அதோட குழுக்கள் வந்து அதோட தொகை மரபு அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து அவுட் சோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாத்துக்கிறது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடுகள் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம சென்டென்ஸ் கொடுத்து
எது கரெக்டான நிறுத்தல் குறியீடுகள் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு மட்டும் கேட்க மாட்டாங்க. இப்போ அதோட டெபினிஷன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, இதுக்கான ஒவ்வொரு டெபினிஷன்ஸும் வந்து ஒவ்வொரு லெசன்ஸுக்கு பின்னால இருக்குது. ஸோ நீங்க அதையும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து +1 +2ல நியூ எடிஷன் அண்ட் ஓல்டு எடிஷன்ல பகர அடைப்புக்குறி அந்த மாதிரி சிம்பிள்ஸும் இருக்கு, குறியீடுகளும் இருக்குது. அதையும் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப குரூப் 2 எக்ஸாம்ஸ்ல வந்து பகர அடைப்புக்குறி வச்சு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து படிக்கும் போது தெளிவா விளக்கத்தோட சேர்த்து இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 அலகு 4 கலைச்சொற்கள். கலைச்சொற்கள் வந்து இதுக்கு வந்து ஆட்சி சொல் அகராதி அப்படின்னு வந்து ஒரு புக் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதுல வந்து டேட்டா நிறைய இருக்குது, கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றது கஷ்டம் தான். ஸோ நீங்க அதை கொஞ்சம் லாஸ்டா கூட வச்சுக்கலாம். அதுக்கு பதிலா தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிடுற கலைச்சொற்கள் அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டா 1-2 கொஸ்டின்ஸ் வந்து போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கலைச்சொற்கள்ல பாத்தீங்கன்னா அறிவியல், கல்வி, மருத்துவம், சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், இந்த மாதிரி ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்டதா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து எப்படி ஒரு 10 to 14 கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. மேத்ஸ்ல அதுவும் நிறைய கேக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அப்பப்போ ஒரு 5 words or 10 words வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அகைன் அதை ரிவிஷன் பண்ண உங்களுக்கு அது டெஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் வந்து வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுக்கு வந்து நமக்கு வந்து 15 மார்க்ஸ் வந்து கேக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பட் நம்ம எவ்வளவு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கணும். ஏன்னா அதுலயும் ட்விஸ்டர் வச்சு கேட்பாங்க. நீங்க அதை எவ்வளவுக்குள்ள வாசிச்சு தெளிவா புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறீங்களோ அதுல இருந்து நமக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா அலகு 6 இது வந்து எளிய மொழிபெயர்ப்பு. இதுக்கு வந்து நமக்கு வந்து 6th to 12th வந்து நியூ பிளஸ் நியூ எடிஷன், ஓல்டு எடிஷன்ஸ் பிளஸ் சிறப்பு தமிழ், இதுல உள்ள எல்லா கலைச்சொல்லியும் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். எது வேணாலும் கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸாவது இதுல இருந்து வரும். ஸோ நம்ம வந்து இதுக்காக நம்ம அதை வேணாம் படிக்க வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிடாம எல்லா கலைச்சொல்லியும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் அலகு 7. அலகு 7 பாத்தீங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு. இதுல வந்து ஒரு 15 மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுக்கு நமக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே ஓரளவு எனாஃபா இருக்கும். இதுல வந்து இந்த டைம் வந்து அவுட் சோர்ஸ்ல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா தேவநேய பாவனார் தான் மெயினா வந்து ஆகார முதலி இது 2ல இருந்து அவுட் சோர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. மற்றபடி அறநூல்கள், திருக்குறள், சான்றோர் பற்றிய செய்திகள் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து கவர் ஆயிருந்துச்சு. ஸோ 6th to 12th நியூ, ஓல்ட் பிளஸ் 2005 எடிஷன்ஸ்ல இந்த திருக்குறள், அறநூல்கள், சான்றோர் பற்றிய செய்திகள் எங்கெங்க கவர் ஆகுதோ அதெல்லாம் ஒரு நோட்ஸ் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கான நோட்ஸ் புக்ஸ் வந்து நிறைய அகாடமில வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதையும் வாங்கி படிச்சுக்கோங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்க டைம் ஆகுது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்படி புக்ஸ் வாங்கி படிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து சிலபஸ்ல உள்ள டாபிக்க புக்ல கவர் ஆகிறத பார்த்து கரெக்டா படிச்சீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.